الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பாக அல்லாஹுவின் தூதரை நேசிப்பவரா நீங்கள் என்ற தலைப்பினூடாக சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிப்பதென்பது மார்க்க கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிக்காமல் நமது ஈமான் முழுமை பெறாது. நமது ஈமான் முழுமை பெற வேண்டுமாக இருந்தால் நாம் அல்லாஹுவின் தூதரை உண்மையில் நேசிப்பவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹுடைய தூதரை உண்மையில் நாம் நேசிப்பவர்களாக இருந்தால் அல்லாஹுவின் தூதரின் இந்த முன்மாதிரிகளை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த உன்னதமான முன்மாதிரிகளில் அவர்கள் எப்போதும் உணவை அவர்கள் குறை சொன்னது கிடையாது. எந்த ஒன்றையும் அவர்கள் குறை சொன்னது கிடையாது. குறிப்பாக அவர்கள், அதாவது மார்க்கம் தீன் என்று வருகின்ற போது மார்க்க விஷயங்களில் ஏதாவது அவர்கள் குறையை காண்பார்களாக இருந்தால் அதை உடனே சுட்டி காட்டுபவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அவர்களோடு கௌரவத்தோடு கண்ணியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் ஒரு நாகரிகத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணவை அவர்கள் விரும்பினால் அதை உண்பார்கள். அதை அவர்கள் விரும்பவில்லை என்றால் அதை உண்ணாமல் விட்டு விடுவார்களே தவிர அந்த உணவை பற்றி அவர்கள் குறை கூற மாட்டார்கள். எனவே இந்த பண்பு என்னிடமும் உங்களிடமும் எந்த அளவு இருக்கிறது? அதாவது நாம் உணவை குறை கூறக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும். அதாவது உணவை நாம் குறை கூறுவதென்று சொல்கின்ற போது, உதாரணமாக வீட்டிலே மனைவி ஒரு உணவை சமைக்கின்றால் அந்த உணவில் ஏதாவது அந்த சமைக்கக்கூடிய விஷயத்தில் குறைபாடுகள் இருக்கும்போது அதை ஒரு கணவன் சுட்டி காட்டுவது என்பது வேறு. அதே நேரத்தில் நாம் பொதுவாக ஒரு இடத்துக்கு செல்கிறோம், அல்லது நாம் உணவையே நாம் என்ன செய்வது, குறை காணக்கூடியவர்களாக சிலர் இருக்கிறார்கள். இந்த பண்பு அல்லாஹுடைய தூதரிடம் இருக்கவில்லை. அவர்கள் ஒரு உணவை விரும்பினால் அதை உண்பார்கள், இல்லை என்றால் அதை விட்டு விடுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது சந்தித்தால் அவர்கள் சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், சலாம் சொல்பவர்களாக இருந்தார்கள். இந்த பண்பு எம்மிடம் எந்த அளவு இருக்கிறது? நாம் உண்மையில் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கின்றோமாக இருந்தால் இந்த பண்பு ஒருவரை நாம் சந்திக்கும் போது முதலில் சலாம் கூறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? யாராவது ஒருவரோடு நாம் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறோம், அப்போது முதலில் நாம் சலாம் சொல்பவர்களாக இருக்கிறோமா? இந்த சிறப்புக்குரியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளின் மஜ்லிஸ்களில் அமரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏழைகளோடு அமர்பவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இந்த பண்பு எந்த அளவு நம்மிடம் இருக்கிறது? நாம் உண்மையில் ஏழைகளை நேசிப்பவர்களாக, ஏழைகளோடு அமரக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? அல்லது ஏழைகளை கண்டால் நாம் வெறுண்டோடக்கூடியவர்களாக, அவர்கள் ஏதாவது நம்மிடம் உதவி கேட்டு விடுவார்கள் என்று பயந்து அவர்களை விட்டு தப்பி ஓடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்த வாழ்வே ஒரு ஏழ்மையான வாழ்வுதான். ஏழ்மையான ஒரு வாழ்வைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுத்தார்கள். அது மாத்திரம் அல்லாமல் அவர்கள் ஏழைகளோடு அமரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏழைகளை நேசிப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்று ஏழைகள் சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்வது கூட கிடையாது. சிலர்கள் அந்த சலாத்துக்கு எந்த ஒரு மதிப்பு அளிப்பதும் கிடையாது. வெறுமனே தலையால் சைகை செய்வதுதான் அதற்கு ஒரு பதிலாக இருக்கிறதே தவிர, அவர்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு கூட அவர்களுக்கு வாய் வருவதில்லை. அந்த சலாத்துக்கு எந்த பெருமதியும் இல்லை என்கின்ற அமைப்பில் சிலருடைய நிலை இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, அதாவது ஏழைகள் விருந்துகளுக்கு புறக்கணிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஏழைகள் விருந்துகளுக்கு அழைக்கப்படாத ஒரு நிலை, ஏழைகள் விருந்துக்கு புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நிலை, இப்படியான நிலைகளை நாம் பார்க்கிறோம். நறுமை சகோதரர்களை, உண்மையில் நானும் நீங்களும் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பவர்களாக இருந்தால் ஏழைகளை நேசிப்பவர்களாக, ஏழைகளோடு உட்காரக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதே போன்று இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில் எந்த இடத்தில் இடம் இருக்குமோ அந்த இடத்தில் அமரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் எழுப்பிவிட்டு அமரக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் ஒரு மஜ்லிஸில் எந்த இடத்தில் இடம் இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் அமர்வார்கள். அவர்கள் தனக்கென்று ஒரு விசேஷமான ஒரு இருக்கையை அவர்கள் ஆக்கிக் கொள்ளவும் இல்லை. அவர்கள் ஏனைய தோழர்களைப் போன்றுதான் அவர்களும் அமர்வார்கள். அதாவது கிராமப்புற மக்கள் வந்து கேட்பார்கள், உங்களில் யார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யார் தூதர் என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு மக்களோடு சர்வசாதாரணமாக மக்களோடு மக்களாக அமரக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் இருந்தார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கிறோம், சிலர் ஒரு சபைக்கு வந்துவிட்டால் அதாவது பிறரை எழுப்பி அமரக்கூடிய ஒரு நிலை. இது ஒரு மோசமான ஒரு முறை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இடத்தில் மஜ்லிஸில் ஒருவர் அமர்ந்துவிட்டு அவர் எழுந்து செல்கிறார், மறுபடியும் அவர் அந்த இடத்துக்கு வரும்போது அதற்கு அவர்தான் மிக தகுதி உடையவர் என்று சொன்னார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த எளிமையான பண்புகள் அல்லாஹுடைய தூதரிடம் காணப்பட்ட பண்புகள். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் கொடை கொடுப்பவர்களாக இருந்தார்கள். மக்களுக்கு அதிகம் கொடை கொடுப்பவர்களாக அவர்களுடைய வாழ்நாளில் நாம் பார்க்கிறோம். மிக ஏழ்மையான ஒரு வாழ்வைத்தான் அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் மிக பெரும் ஒரு கொடை வள்ளலாக திகழ்ந்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், அதாவது ஒரு செல்வ செழிப்பான நிலையில் உள்ளவர் தான் கொடை கொடுக்க வேண்டும் என்பதல்ல. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடியவைகள், அதே போன்று அதாவது உதவியாக வரக்கூடியவைகளை எல்லாம் மக்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதில் எதையும் அவர்கள் தனக்காக அவர்கள் சேமித்து வைத்துக் கொள்ளவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர்கள் சில பொழுதுகளில் தொழுகையை முடித்தவுடன் மிக வேகமாக சென்றிருக்கிறார்கள். தனது வீட்டில் உள்ள அந்த பொருளை அவசரமாக அதை கொடுத்து விட வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் மிக பெரும் ஒரு வீரராக திகழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு படையை நாம் பார்ப்பமாக இருந்தால் அந்த படையில் அவர்கள் முன்னணியிலே அவர்கள் நிற்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வீரர்கள் கூட சொல்கிறார்கள், அந்த போர் சூடு பிடிக்கின்ற போது நாம் அல்லாஹுடைய தூதருக்கு பின்னால் தான் இருந்து போரிடுவோம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு வீரமிக்க ஒருவராக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் கோழைத்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எந்த ஒரு போரிலும் அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடவில்லை. சில பொழுதுகளில் நபித்தோழர்கள் நிலை குலைந்து பின்வாங்கினாலும் வீரத்தோடு அவர்களையும் அழைக்கக்கூடிய ஒரு வீரராகத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வெறுப்பான விஷயங்களை கண்டால்
அதிகம் வெட்கப்படுவார்கள். மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களை கண்டால் அதிகம் வெட்கப்படக்கூடியவர்களாகவும், அவற்றை காணும்போது கோபப்படக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஏதாவது கேட்கப்படுமாக இருந்தால் அவர்கள் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடையர்கள், அறிவீனர்களோடு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள். அதேபோன்று அவர்களுடைய அந்த இன்னல்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வார்கள். பொறுமையோடு சகித்துக் கொள்வார்கள். சில பொழுதுகளில் அவர்கள் அறியாமையின் காரணத்தால் அறிவீனமாக மிக மோசமாக நடந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் வளதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு நல்ல காரியத்திலும், நல்ல விஷயத்திலும், அது சுத்தமாக இருக்கலாம், குளிப்பாக இருக்கலாம், அவர்கள் ஆடை அணிவதாக இருக்கலாம், இனிய அந்த சகல காரியங்களிலும் அவர்கள் வளதை முற்படுத்துபவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் மலர்ந்த முகத்தோடு காட்சியளிப்பார்கள். அவர்கள் ஒருவருடைய கையை பிடித்து அவர்கள் முசாஃபஹா செய்வார்கள் என்றால் அந்த கையை அவர்கள் இறுக்கமாக பிடிப்பார்கள். அந்த மனிதர் அந்த கையை எடுப்பதற்கு முன்னர் அல்லாஹ்வுடைய தூதர் தனது கையை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய முகத்தை பார்த்து பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதேபோன்று எந்த அளவுக்கு என்று சொன்னால் மக்கள் நினைப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை தான் அதிகம் நேசிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை தான் அதிகம் விரும்புகிறார்கள் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மக்களோடு அப்படி பழகக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவ்வளவு அன்பாக, இரக்கமாக பழகக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற போது வார்த்தைகள் மிக தெளிவாக பேசுவார்கள். அதே போன்று பிறர் பேசுகின்ற போது அதற்கு செவிதாழ்த்தி அதை கேட்பவர்களாக இருந்தார்கள். அதற்கு செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அவர்கள் பணிவை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தன்னை புகழ்வதை ஒருபோதும் அவர்கள் விரும்பவில்லை. தன்னை புகழ்வதை அவர்கள் வெறுத்தார்கள் என்பதை தான் பார்க்கிறோம். அவர்கள் தன்னை எப்போதும் மிகவும் பணிவோடு, எந்த அளவுக்கென்றால் ஒரு முறை நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்கிறார்கள், அதாவது படைப்பினங்களில் மிகச்சிறந்தவரே என்று அழைத்தார்கள், யா கைரல் பரியா என்று அழைத்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அழைப்பது என்னை அல்ல, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் படைப்பினங்களிலே மிகச் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தனது பணிவை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் தன்னை ஒருபோதும் புகழ்வதை அவர்கள் விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக யாரும் எழுந்து மரியாதை செய்வதை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் ஒரு சபைக்கு வருகின்ற போது தனக்கு எழுந்து மரியாதை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் விரும்பவில்லை. அதை வெறுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை வெறுப்பார்களாக இருந்தால் அது அவர்களுடைய முகத்தில் அது தெரியும், அது முகத்தில் வெளிப்படும். அதை வைத்தே நபித்தோழர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். அவர்கள் கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த மாட்டார்கள். அதை அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்திலே அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வெறுப்பார்கள் என்றால், மார்க்கத்துக்கு முரணாக ஒன்று நடக்கின்ற போது, அல்லாஹ்வுடைய கோபத்தை, வெறுப்பை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் ஒரு செயல் நடக்கும் போது அதை வெறுப்பவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் தனது கரத்தால் யாரையும் அவர்கள் அடித்தது கிடையாது, அல்லாஹ்வுடைய வழியிலே போர் செய்யும் போதே தவிர. அல்லாஹ்வுடைய வழியிலே போரிலே தவிர அவர்கள் யாரையும் அவர்கள் அடித்தது கிடையாது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 10 வருடங்கள் பணியாளனாக இருந்தேன். அவர்கள் ஒருபோதும் என்னை சீ என்று கூட கூறியது கிடையாது, அவர்கள் என்னை கண்டித்தது கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக, ஒரு சிறந்த ஆசானாக இருந்தார்கள். நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் எமக்கு ஒன்றை கற்றுத்தரும் போது அவர்கள்
எமக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியதில்லை. மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துபவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் தனது தோழர்களை பார்த்து சொல்வார்கள், பஷ்ஷிரு வலா துனஃபிரு, நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், மக்களை வெருண்டோடச் செய்யாதீர்கள். யஸ்ஸிரு, மக்களுக்கு நீங்கள் எளிதாக்குங்கள், வலா துஅஸ்ஸிரு, மக்களுக்கு நீங்கள் சிரமத்தை கொடுக்காதீர்கள். இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு எளிமையை விரும்பக்கூடியவர்களாக, பிறருக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று கூறக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹுடைய வார்த்தையில் ஒன்றுதான் அப்ஷிர், நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹுடைய தூதர் பயன்படுத்துபவர்களாக இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல வார்த்தைகளை, ஃபஅலை விரும்புபவர்களாக இருந்தார்கள். ஃபஅல் என்று சொன்னால் அதாவது பிறருடைய உள்ளங்களை குளிரச் செய்யக்கூடிய நல்ல வார்த்தைகள். அப்படியான வார்த்தைகளைத்தான் அல்லாஹுடைய தூதர் விரும்புவார்கள். எனவே இப்படி நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்றால் இந்த உன்னதமான பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையுடைய விஷயத்தில் அவர்கள் ஒரு பற்றற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு பற்றற்ற வாழ்வை தான் அவர்கள் தேர்வு செய்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தை அவர்கள் நேசிக்கவில்லை, இந்த உலகத்தை அவர்கள் விரும்பவில்லை. இந்த உலகத்தில் அவர்கள் ஒரு வழிப்போக்கர், ஒரு பிரயாணியை போன்றுதான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் அந்த வாழ்வைத்தான் தேர்வு செய்தார்கள். அந்த ஒரு ஏழ்மையான வாழ்வைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யை வெறுப்பவர்களாக இருந்தார்கள். பொய்யையும் பொய்யர்களையும் வெறுப்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைவாக இருந்தாலும் அவர்கள் ஒரு அமலை தொடர்ச்சியாக செய்வதை விரும்பினார்கள். குறைவாக இருந்தாலும் ஒரு அமலை நியமமாக செய்து வருவதை அல்லாஹுடைய தூதர் விரும்பினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்தும் போது அந்த தொழுகைகளில் மக்கள் சிரமப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த தொழுகைகளை நீளமாக இல்லாமல் அவர்கள் ஒரு நடுத்தரமாக அந்த தொழுகைகளை நடத்துபவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். மக்களோடு எந்த அளவு நேசமாக அன்பாக இருந்தார்கள் என்றால், அதாவது சில பொழுதுகளில் அல்லாஹுடைய தூதர் தொழுகை நடத்தும் போது சில பிள்ளைகளுடைய அழுகை குரல்கள் கேட்கும். அப்போது அல்லாஹுடைய தூதர் அந்த தொழுகையை சுருக்குவார்கள், அதை அவசரப்படுத்துவார்கள். ஏனென்றால் அந்த தாயுடைய உள்ளம் வேதனைப்படுமோ கஷ்டப்படுமோ என்பதற்காக என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு மக்களுக்கு எளிமையை விரும்புவர்களாக, எந்த அளவுக்கென்றால் இரவு தொழுகையை கூட அவர்கள் ஜமாத்தாக தொடர்ந்து ஏன் நடத்தவில்லை என்றால் அது மக்களுக்கு கடமையாகி மக்களுக்கு செய்ய முடியாமல் சிரமம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தால் அல்லாஹுடைய தூதர் அதை ஜமாத்தாக தொழுவதை விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். தனது சமூகத்துக்கு சிரமம் என்று கருதி அல்லாஹுடைய தூதர் பல விஷயங்களை அதை அவர்கள் கட்டளையாக பிறப்பிக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். இப்படி மக்களுக்கு எளிமையை விரும்பக்கூடிய ஒரு தலைவராக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நாமும் பிற மக்களுக்கு எளிமையை விரும்பக்கூடியவர்களாக, இஸ்லாத்தின் மக்கள் வேகமாக வரக்கூடிய ஒரு நிலையில் நமது செயல்பாடுகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகின்ற போது அவர்கள் தனது இந்த வலது உள்ளங்கையில் வலது கன்னத்தை வைத்தவர்களாக தூங்குபவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூங்குகின்ற போது அவர்கள் வுது செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய அத்தியாயங்களை ஊதியவர்களாக தனது உடலில் தடவக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இன்னும் பல அற்புதமான துஆக்களை அவர்கள் இரவில் தூங்கும்போது ஓதுபவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான ஒரு குளிப்புடைய நிலையில் அவர்கள் தூங்க வேண்டி ஏற்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தொழுகைக்கு போன்று உது செய்து கொண்டு அவர்கள் தூங்குவார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அவர்களுக்கு கிடைத்தால் அதற்காக நன்றிக்காக அல்லாஹுக்கு சுஜூத் செய்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு கூட்டத்தினுடைய சதியை அவர்கள் பயப்படுகின்ற போது, அவர்களது சூழ்ச்சிகளை பயப்படுகின்ற போது இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம் என்று அவர்களுடைய ஷர்ரை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு வியப்பை ஏற்படக்கூடிய ஒன்றை
அவர்கள் பார்ப்பார்களாக இருந்தால், அவர்கள் விரும்பக்கூடிய ஒன்றை அவர்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் இவ்வாறு சொல்வார்கள்: அல்ஹம்துலில்லாஹில்லதி பினிஅமதிஹி ததிம்மு ஸாலிஹாத், அல்ஹம்துலில்லாஹில்லதி ததிம்மு பினிஅமதிஹி ஸாலிஹாத் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், இந்த நல்லவைகளை முழுமைப்படுத்தி அவனது அருளை கொண்டு முழுமைப்படுத்தி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது வெறுப்புக்குரிய ஒன்றை கண்டால், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறுபவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கின்ற போது தனக்காக முதலில் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கும் போது தனக்கு முதலில் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். தனக்குரியதை கேட்டுவிட்டு பிறருக்கு பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே துஆவில் ஒருவர் தன்னை முற்படுத்த வேண்டும் என்பதை இந்த முன்மாதிரியை நாம் விளங்குகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய 2 ரக்அத் சுன்னத்தை தொழுதுவிட்டால் அவர்கள் வலப்பக்கம் சாய்ந்து அவர்கள் தூங்குவவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டால் அந்த இடத்திலிருந்து இவ்வாறு கூறுபவர்களாக இருந்தார்கள்: இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் வஸலு லஹு அத்-தஸ்பீத் ஃபஇன்னஹு அல்ஆன யுஸ்அல். உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவரது உறுதிக்காகவும் அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள். அவர் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறார், மலக்குகள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய உறுதிக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள், உங்கள் சகோதரருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று கூறக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூங்கி எழுந்துவிட்டால் அவர்கள் தங்களுடைய அந்த தூக்கத்தின் களைப்பை முகத்தை இவ்வாறு தடவி அதை இல்லாமல் போக்குபவர்களாக இருந்தார்கள். அதே போன்று மிஸ்வாக் பல் துலக்குவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வீட்டுக்கு நுழையும் போது முதலில் அவர்கள் பல் துலக்குவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய விரல்களை சூப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வை புகழ்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹாவுடைய தொழுகையை தொழுபவர்களாக இருந்தார்கள். 4 ரக்காத்துகள் அல்லாஹ் விரும்பிய அளவு அதிகம் தொழக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதே போன்று அவர்கள் திங்கள் வியாழன் ஆகிய நாட்களில் நோன்பு நோட்பவர்களாக இருந்தார்கள். திங்கள் வியாழன் ஆகிய நாட்களில் நோன்பு நோட்பவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய உணவு என்பது மிக எளிமையானதாகத்தான் இருந்தது. அவர்களுடைய உணவு மிக எளிமையாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையும் மிக எளிமையாக இருந்தது. அவர்கள் எந்த விரிப்பில் படுப்பார்களோ தூங்குவார்களோ அதனுடைய அந்த அடையாளங்கள் கூட அவர்களது அந்த விரிப்பில் அந்த ஓலை பாயுடைய அந்த அடையாளங்கள் அந்த மேனியிலே படிந்திருக்கும். அப்படியான ஒரு விரிப்புத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய விரிப்பாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மானக்கேடான விஷயங்களை பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் நல்ல வார்த்தைகளை நல்லதை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த பண்புகளை உடையவர்களாக இருந்தார்கள். உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அவர்கள் மலர்ந்த முகத்தோடு அவர்கள் காட்சி அளித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் சிரித்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு காட்சி அளித்தார்கள். அவர்கள் சிரிப்பாக என்று சொன்னால் அவர்கள் சப்தமிட்டு சிரிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அந்த ரப்பை நினைவு கூறக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது தனது ஒரு சொந்த விஷயத்துக்காக யாரிடமும் பழி தீர்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விஷயங்களில் எது எளிதாக இருக்குமோ அந்த எளிதானதை தேர்வு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள்.
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் அருமை சகோதரர்களே, இவ்வாறாக அதாவது ஒரு அற்புதமான பண்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தவர்கள். முழு பண்புகளை எல்லாம் முழுமைப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அவர்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் நீதியையும் நேர்மையையும் விரும்பக்கூடியவர்களாக, மக்களுக்கு எப்போதும் நன்மையை விரும்பக்கூடியவர்களாக, மக்களுக்கு எப்போதும் நல்லதை பிரார்த்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எனவே நாம் இப்படியாக இந்த உயர்ந்த பண்புகள், நாம் உண்மையில் அந்த தூதரை நேசிக்கிறோம் என்று சொன்னால், இப்படியான உயர்ந்த பண்புகளுக்கு நானும் நீங்களும் சொந்தக்காரராக வேண்டும். உண்மையில் நாம் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோமா? அவர்கள் எதையெல்லாம் நேசித்தார்களோ அவற்றை நேசிப்பவர்களாக நாம் மாற வேண்டும். நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் எவற்றையெல்லாம் வெறுத்தார்களோ அவற்றை வெறுப்பவர்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு என்று சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு விருந்துக்கு அல்லாஹுடைய தூதரோடு கலந்து கொண்டேன். ஒரு விருந்தில் கலந்து கொண்டேன். அந்த விருந்தில் நான் பார்த்தேன், அல்லாஹுடைய தூதரின் கை அந்த சுரைக்காய் அதை தேடிக்கொண்டிருந்தது. அந்த அந்த சுரைக்காயை தேடிக்கொண்டிருந்தது. அந்த காட்சியை நான் பார்த்ததிலிருந்து எனது விருப்பத்துக்குரிய உணவாக எது மாறியதென்றால் சுரைக்காய் மாறியது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்படியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தவைகளை, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹுடைய தூதர் ஒரு பிரயாணத்தில் ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருப்பார்கள் என்றால் அந்த இடத்தில் அவர்கள் உட்கார்வார்கள். அல்லாஹுடைய தூதர் ஒரு இடத்தில் ஒரு மரத்தின் கீழ் அவர்கள் ஒரு களைப்பை ஆற்றிக்கொள்வதற்காக அவர்கள் அந்த இடத்தில் தூங்கினார்கள் என்றால் அந்த இடத்தில் தூங்குவார்கள். இப்படி அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுபவர்களாக இருந்த ஒரு நபித்தோழர் தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். எனவே அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, இப்படியாக நாம் அல்லாஹுடைய தூதரை உண்மையில் நேசிக்கக்கூடியவர்கள் என்றால், அவர்கள் நேசித்தவைகளை நேசிப்பவர்களாகவும், அவர்கள் வெறுக்கக்கூடியவைகளை வெறுப்பவர்களாகவும், அவர்கள் எவர்களை நேசித்தார்களோ அவர்களை நேசிப்பவர்களாகவும், அவர்கள் எவர்களை வெறுத்தார்களோ அவர்களை வெறுப்பவர்களாகவும் நாம் மாற வேண்டும். அதுதான் உண்மையில் நாம் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் என்பதற்குரிய மிக பெரும் அடையாளம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே எப்படி துஆ செய்வார்கள் என்றால், அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த் வலா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா லா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த். அதாவது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், உயர்ந்த சிறந்த பண்புகளுக்கு எனக்கு வழிகாட்டுவாயாக. அந்த உயர்ந்த பண்புகளுக்கு வழிகாட்டுபவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அதே போன்று மோசமான தீய பண்புகளிலிருந்து என்னை தடுத்து விடுவாயாக. அதிலிருந்து தடுப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் கேட்பார்கள். தனது நஃப்ஸுடைய தூய்மைக்காக அல்லாஹுடைய தூதர் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா என்று அல்லாஹுடைய தூதர், வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா மௌலாஹா என்று இவ்வாறு தனது நஃப்ஸுடைய தூய்மைக்காக பிரார்த்திப்பவர்களாக அல்லாஹுடைய தூதர் இருந்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பின் ஊடாக நாம் உங்களுக்கு சொன்ன இந்த செய்திகள் உண்மையில் நாம் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதன் மூலம்தான். அந்த நேசம் உண்மையில் வெறும் வார்த்தைகளோடு மாத்திரம் நின்று விடாமல், வாயளவில் மாத்திரம் நின்று விடாமல், அதாவது வெறும் வார்த்தை ஜாலங்களோடு மாத்திரம் நின்று விடாமல், அதை உண்மையில் நாம் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக, அந்த அந்த நேசம் உண்மையானதென்றால் அதை நாம் நமது ஒவ்வொரு செயல்களிலும், நமது நடவடிக்கைகளிலும், அசைவுகளிலும், நகர்வுகளிலும் அவற்றை செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோமாக என்று கூறி இந்த இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.